ஜின்கோ அப்பா. ஆனா அவர் உண்மையை சொல்றாரா போய் சொல்றாரா, அவர் எந்த நிலைமையில இருக்காரு எனக்கு தெரியல. நான் இந்த எலிக்சர் ஆஃப் லைஃபை பார்த்து தான் யூஸ் பண்ணணும். இது ரொம்பவே கம்மியா இருக்கு அப்படி நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு அப்படியே பிரசன்ட்டுக்கு வந்துறாங்க. நம்ம ஹீரோ சாப்பிட்டுட்டே இருக்கும்போது அவங்க அம்மாட்ட சொல்லுவான், அம்மா இந்த உலகத்துல என்ன மாதிரி ஸ்ட்ராங்கான நிறைய பேர் இல்ல, கம்மியா தான் இருக்கிறாங்க. நான் அவங்களுக்காக உதவி பண்ணணும். நான் ஜப்பானுக்கு போறேம்மா அப்படின்னு சொன்னேன். அதுக்கு அவங்க அம்மாவோ, உங்க அப்பாவும் இந்த மாதிரி தான் சாப்பிட்டுட்டு இருக்கும் போதே ஃபயர் ஃபைட்டிங்க்கு போகணும், மத்தவங்களுக்காக ஹெல்ப் பண்ணணும்னு போயிருவாரு. நீ கவலைப்படாத, நீ சாப்பிட்டு முடி, நான் உனக்கு ட்ரெஸ் பேக்கிங்க்கு உதவி பண்றேன் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ சாப்பிட்டு முடிச்சுட்டு அவன் தங்கச்சியை பார்க்க போவான். கதவை திறந்து பார்த்தா அவ தங்கச்சி தூங்கிட்டு இருப்பா. நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்ல, இல்லன்னா நான் தூங்கணும் அப்படின்னு சொல்லுவா. இரு நான் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பக்கத்துல போய் உட்காந்துட்டு, நான் எங்க இருந்து ஆரம்பிக்கிறது, இப்போ ரீசெண்ட் டேஸ்க்கு முன்னாடி கூட நான் கொஞ்ச நேரம் செத்துருப்பேன், அது உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டேன்னா அவ ஐயோ ஒரு மாதிரி நடிக்க ஆரம்பிச்சிருவா. இல்ல அப்படி இல்ல நான் அவ்வளவு கஷ்டப்பட்டு அவ்வளவு சண்டையிலும் கூட உயிர் பொழைச்சு வந்துருவேன் வீட்டுக்கு. எதனால? உன்னாலதான். நீ வீட்டுல இருப்ப, உனக்காக நான் வரணுமே, நீ எனக்காக இருப்பேன்ற அந்த ஒரு காரணத்துக்காக தான் நான் உயிரோட வந்து நிப்பேன். நான் உனக்கு தான் நன்றி சொல்லணும். நீ எந்த கஷ்டத்திலையும் நீ என்னை விட்டு போனதே கிடையாது. எல்லா கஷ்டத்திலையும் எல்லா நஷ்டத்திலையும் நீ என் கூடயே இருந்திருக்க. நான் உனக்கு நன்றி சொல்லணும் அப்படின்னு சொன்னோன்னே அவ அழுவா. எனக்கே ரொம்ப ஃபீலிங்கா இருக்கு. இந்த சீன் யாருக்கெல்லாம் ரொம்ப ஃபீலிங்கா இருக்கோ ஹார்ட் எமேஜை கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் நம்ம ஹீரோ, கவலைப்படாத, நான் சீக்கிரம் வந்துருவேன், நான் அவ்வளவு தூரத்துல இருந்தாலும் உன்னை என் கண்ணு மாதிரி பாதுகாப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே உள்ள இருந்து அப்படி வெறும் வந்து நிப்பான் பாருங்க. ரொம்ப எமோஷனலா இருக்குங்க இந்த சீன்லாம். அடுத்த சீன்ல நம்ம சேர்மன் கோ பிரஸ் எல்லாத்தையும் கூப்பிட்டு பிரஸ் மீட் கொடுத்துருக்காரு. நம்ம ஹீரோ ஜப்பானுக்கு போறாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோ வந்து பிரஸ் மீட்ல பேசிட்டு கிளம்புறதுக்கு ரெடியா இருக்காரு. அப்ப ஜின்கவும் வந்துடுறான் மூட்டை முடிச்செல்லாம் தூக்கிட்டு. வந்துட்டியாடா அப்படின்னு நம்ம ஹீரோ பாத்துட்டு இருப்பாரு. அப்புறம் எல்லாம் ரெடியா இருக்காங்க கிளம்புறதுக்கு. அப்படி வருது பாருங்க முன்னாடி, ஆஜின் கில்டு மாஸ்டர் ஜின் ஹூ, வைஸ் கில்டு மாஸ்டர் ஜின் ஹூ அப்படின்னு வருது. கெத்தா போறாங்க ஏரோப்ளேன் ஏறி. அப்படி கட் பண்ணி ஜப்பான்ல கட்டுறாங்க. அங்க ஆர்மி எல்லாம் ரெஸ்கியூ பண்ணிட்டு இருக்காங்க. அங்க 2 வயசானாலும் இருக்காங்க. ஐயோ இவங்களை வண்டியில ஏத்ததுக்கு இடம் இல்லையா, என்ன பண்றது, நானும் உங்க கூட இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மிலிட்டரி ஆஃபீஸர் அங்கேயே இருப்பாரு. திடீர்னு பார்த்தா பெரிய ஜெயண்ட் வந்து அப்படி கையை கொண்டு வர பாருங்க. எல்லாரும் சுடுங்க அப்படின்னு சொல்லி சுட்டுட்டு இருப்பாங்க. டக்குன்னு பார்த்தா பெரிய சேடை ஏற வந்து கையில ஒரு சொருகு பாருங்க. நம்ம நாகா பெருசா ஜெயஜாண்டிக்கா நிப்பா பாருங்க, பயங்கரமா இருக்கும். அடுத்து நம்ம ஹீரோ மிலிட்டரி போலீஸ் பின்னாடி வந்துட்டு, இது ரொம்ப டேஞ்சரஸான இடம், எல்லாரையும் ரெஸ்கியூ பண்ணி கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்ல, முன்னாடி வந்து ஸ்டைலா ஒரு கையை பேண்ட் பாக்கெட்ல விட்டு கெத்தா நிப்பாப்ல. ஸ்டைலா இருக்கும் அதை பாக்குறதுக்கு. ஆல் ரைட் அப்படின்னு சொல்ல, நாகா அப்படி பெரிய ஆக்கமேன் வெப்பனை எடுத்துட்டு அந்த ஜெயண்ட் மேல சொல்லுவான் பாருங்க. அந்த சீன் அந்த பேனை அப்படியே பாக்குறதுக்கு ஏதோ காட்சிலா படம் பார்த்த மாதிரியா இருக்கும். நம்ம ஹீரோ ஒரு கையை பேண்ட் பாக்கெட்ல விட்டா மாதிரியே படப்படன்னு ஏறி அந்த மாசல சென்டர்ல ஒரு கோடு டம்முன்னு ஒரு வெட்டுவான் பாருங்க. அப்படி அங்க கட் பண்ணி இங்க அமெரிக்கால ஸ்கேவஞ்சர்ஸ் கில்ட் பில்டிங் காட்டுறாங்க. அங்க 3 பேர் சாப்பிட்டுக்கிட்டே பேசுறாங்க. என்ன சங்ஜின் வூ ஜப்பானுக்கு போயிட்டானா, அவனுக்கு என்ன திமிரு பாரு, ஓவர் கான்பிடன்ஸ் தான். லேடிஸ் சென்னர் அவனோட பவர் அப்டேட் பண்ணவே இல்ல, இருந்தாலும் ஓவர் திமிர்ல போயிட்டான் பாரு. அவனை தாக்கு பிடிக்கவே மாட்டான். அந்த ஜென்ஸ் கிட்ட இன்செக்ட் மாதிரி சாக போறான் பாரு அப்படின்னு சொல்ல, இன்னொருத்தனும் அவன் ஒரு நாள் கூட தாக்கு பிடிக்க மாட்டான் பாரு, என்னோட போட்டை நான் பெட்டு வைக்கிறேன் அப்படின்னு சொல்ல, இன்னொருத்தனும் அவன் 2 நாள் தாக்கு பிடிக்க மாட்டான்டா, நான் என்னோட வீட்டை பெட்டு வைக்கிறேன் அப்படின்னு சொல்ல, அந்த பக்கம் தாமஸ் ஆண்ட்ரே சாப்பிட்டுட்டு இருப்பான் பாருங்க. அவன் சொல்லுவான், ஏய் நீங்க எல்லாம் அப்படிதான் நினைக்கிறீங்களா, அப்படின்னா நான் அந்த ஸ்கேவஞ்சர்ஸ் பில்டிங்கே பெட்டு கட்டுறேன்டா, அவன் சாக மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து சொல்லுவான் பாருங்க.